ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் பார்க்க போகிறோன்னா பிட்காயினோட ப்ரைஸ் $81,000 வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அண்ட் பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பிடிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷார்ட் டேர்மில் பிட்காயினோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். அண்ட் பிடிசி இந்தளவு பம்ப் ஆயுமே எதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்கான்ஸ் இன்னும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த புது சேனலை பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். கைஸ் கண்டினியூஸாக இப்போ ஒரு 6 வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி வீக்லியில் க்ரீன் கேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி ஆக்சுவலி வந்து வீக்லியில் 20 வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த 20 மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேனல் க்ளோஸ் வச்சு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த பிடிசியோட பம்ப் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிச்சு. ஸோ டபுள் பாட்டம் கிரியேட் பண்ணி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நெக்லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து தான் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து. ஸோ அதையுமே பிரேக் அவுட் கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ பிடிசி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் ஒரு $87,000 ஒரு $96,000 வரையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஆக்சுவலி லாஸ்ட் ஃபியூ டேஸை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வார் ரிலேட்டடாக பெருசாக எந்த நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு ரீசன்னே சொல்லலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து மூவ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்கே. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் நியூஸை வச்சு தான் பிடிசியாக இருக்கட்டும் மற்ற எல்லா மார்க்கெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வார் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வரமாட்டேங்குது. ஸோ எந்த ஒரு நியூஸும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டேஸ்லையுமே பிடிசி ரொம்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் பிடிசியோட டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா டெய்லியில் வந்து 200 EMA ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த 200 EMA மேலே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து வச்சிடணும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 200 EMA வரையும் போயிட்டு அங்கே வந்து ரிஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. சப்போஸ் இந்த வாட்டியுமே ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததுன்னா ஒரு ஸ்மால் கரெக்ஷனுக்கு திரும்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட ப்ரைஸ் ஒரு $78,000 ஒரு $76,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஸோ பிடிசி ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறப்ப ரொம்பவே புலிஷாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. லாஸ்ட் ஃபியூ டேஸாக ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏப்ரல் மந்த்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து ஆகிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நடந்துக்கிட்டு வருது. ஸோ எந்த ஒரு நியூஸும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் டேஸில் இன்னும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பம்பாக ஆரம்பிக்கும். ஸோ பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $81,000 மேலேயும் பம்ப் ஆகும். நிறைய ஆல்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுக்க ஆரம்பிக்கல. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டில் எத்திரியமோட ப்ரைஸ் ஒரு $2,400 கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் இப்போ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் எத்திரியம் மாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2,590 இதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரேக் பண்ண முடியல. அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா உடச்சாகணும். தென் அடுத்ததாக நம்ம சொலனாவோட ப்ரைஸ் பார்த்தோன்னா ஸ்டில் சொலனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ பெரிய லார்ஜ் கேப் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கு மேஜர் ரீசனே பிட்காயின் டாமினன்ஸ் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பேசுகிறப்போ டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 61.28 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கேன். ஸோ மணி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையுமே வெறும் பிடிசியை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஸ்க்கு மணி ஃப்ளோவே வந்து பார்த்தீங்கன்னா போகல. ஸோ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாமினன்ஸுமே வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கேன்லாம் வந்து ஃபார்ம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்கே இந்த டாமினன்ஸ்க்கு வந்து வருதுன்னா ஒரு 62.12 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வீக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ ஆல்காயின்ஸ் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ண ஆரம்பிக்கும்னா இந்த டாமினன்ஸ் எப்படியா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து பயங்கரமாக வந்து டம்ப் ஆக ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆல்காயின்ஸுமே பெர்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், கரண்ட் மார்க்கெட் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது மேக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பார்த்துக்கணும் நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு சப்போர்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.